மிக மிக மகிழ்ச்சியாக உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். என் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், கலைஞர் உரிமை திட்டம் என தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள்னு உங்களோட முன்னேற்றத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முதலமைச்சராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, பாடுபடக்கூடிய எண்ணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துக்கிட்டு இருக்கு. இந்த மகிழ்ச்சியை வழங்கின தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசியை போக்கணும்னு முடிவு பண்ணி உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடணுன்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம். அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன். இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ மாணவியர்கள் கேட்டாங்க. அதனால தான் இந்த கிட்டத்தட்ட 18,50,000 அரசு பள்ளி மாணவ மாணவியை வயிறார சாப்பிட காரணமான இந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்தியிருக்கிறேன். இனிமேல் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த 2,23,000க்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட இருக்காங்க. மொத்தமாக சொல்லணும்னா நாள்தோறும் 20,73,000க்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிட்றாங்க. புறநானூறு, திருக்குறள்னு, மணிமேகலைன்னு நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமில்லை, ஔவையார், வள்ளலார் போன்ற சான்றோர்களும் பசிப்பினி போக்குறதை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தை சார்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை எளியோருடைய பசியை போக்குறதுனால பசிப்பினி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார். பசிப்பினி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும். ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமாக குழந்தைகளை நலமான, வளமான, அறிவுமிக்க சமூகமாக வளர்த்தெடுக்கிறோம். ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சொத்து. அதனால தான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பற்றி அதிகாரிகள் என்னோட விவாதித்தப்போ அதை நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க, வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்தரமாக சொன்னாங்க. ஆனால் இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது, பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது, பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது, இடைநிற்றலை குறைக்குது. இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.